ஹாய் ஹலோ அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், எவ்ரி வீக் ஃப்ரைடே வந்து பென்டன் சம்மந்தமாக கேட்குற அன்சால்வ்டு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற விதமாக எபிசோட் வைஸ் ஒரு ஃபுல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். அந்த வகையில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ வந்து 6th எபிசோட். இதுக்கு முன்னாடியே 5 எபிசோட்ஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க்ஸை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துருக்கேன். ஏன்னா அப்போ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். அண்ட் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப நாளாவே பென்டன் ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்த கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், பென்டனுக்கு நியூ சீரிஸ் வருமா வராதா? ஆக்சுவலா ரொம்ப நாளாவே பென்டன் சம்பந்தமா எந்த ஒரு அப்டேட்டுமே கார்ட்டூன் நெட்வொர்க் சைட்ல இருந்து வரல. அப்படியே வந்தாலும் அது ஏதாவது ஒரு மொக்க அப்டேட்டா தான் இருக்கும். பட் இப்போ வந்து ரீசெண்டா காமிக் கான் வந்து நடந்தது, எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். RDJ எல்லாம் கூட மார்வல் யூனிவர்ஸுக்கு திரும்ப வந்திருக்காரு. இவர் வர்றப்பதான் இன்னொரு பெரிய தலையும் திரும்ப வந்தாரு, அவர் தான் பென்டன். தெளிவா சொல்லணும்னா பென்டனுக்குன்னு ஒரு புது காமிக் சீரிஸ் வந்து வரப்போகுது. அண்ட் அதை வந்து டைனமைட் என்டர்டைன்மெண்ட்ஸ்ங்கிறவங்க தான் கிரியேட் பண்ண போறாங்க. இவங்க வந்து ஆல்ரெடி தி பாய்ஸ் காமிக்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் எல்லாரும் இந்த பாய்ஸ் சீரிஸை வந்து பார்த்திருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படி பார்க்கலனா நீங்க 18+ இருந்தா மட்டும் இந்த ஒரு சீரிஸை பாருங்க. ஏன்னா இந்த சீரிஸ் ஃபுல்லாவே கொடூரத்தின் உச்சம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட தி பாய்ஸ் காமிக்ஸை கிரியேட் பண்ணவங்க தான் இந்த டைனமைட் என்டர்டைன்மெண்ட்ஸ். பட் எதுக்காக இவங்க கிட்ட போய் பர்டிகுலரா பென்டன் காமிக்ஸை கிரியேட் பண்ண சொல்லி கார்ட்டூன் நெட்வொர்க் வந்து சொல்லணும்? இதை வேற யாரு வேணாலும் கிரியேட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் பென்டன் வந்து பழையபடி கார்ட்டூன் ஸ்டைல்ல இருக்க போறதில்லன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிஃபரெண்டா இதுக்கப்புறம் பென்டன் சீரிஸை ஒரு அனிமே ஸ்டைல்ல கொண்டு போலாம். மேபி இதுக்கப்புறம் நீங்க பென்டன் சீரிஸ்ல ரத்த காட்சிகளை அதிகமா பார்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் எது எப்படியோ ஒரு வழியா பென்டனுக்குன்னு ஒரு புது காமிக் சீரிஸ் வந்து வரப்போகுது. அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ அடுத்த கேள்வி என்னன்னா, நவீன் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ கெவின் வந்து ஒரு பொருளை தொட்டு அப்சர்வ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அவனோட ட்ரெஸ்ஸும் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இது ஒரு நல்ல கேள்விதான். எனக்கு தெரிஞ்ச கெவினோட ஒரு மெயின் பவரே பாத்தீங்கன்னா மேட்டர் மேனிபுலேஷன் தான். ஸோ கெவின் வந்து ஒரு சாலிட் மேட்டரை டச் பண்ணி அப்சர்வ் பண்றது மூலமா அவனோட பாடி ஸ்ட்ரக்சரை அவன் தொட்ட அந்த ஒரு சாலிட் மேட்டருக்கு ஏத்தாப்புல மாத்திக்கிறான். அப்படி மாத்திக்கும் போது தான் அவன் தன்னோட பாடியோட சேர்த்து தான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோட மாலிகுல்ஸையும் சேஞ்ச் பண்றான். இது வந்து என்னோட ஓன் தியரி தான். ஒருவேளை நான் சொல்ற மாதிரி கூட இல்லாம இது ஒரு அனிமேஷன் ப்ராப்ளமா கூட இருந்திருக்கலாம். பட் நான் சொன்ன தியரி கரெக்ட்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கெவின் வந்து ஒரு பொருளை தொட்டு அப்சர்வ் பண்ணும்போது தான் அதோட சேர்த்து தன்னோட ட்ரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணிக்கிறான். இதுவே அவன் ஒரு ஏலியன் டிஎன்ஏவை தொட்டு அப்சர்வ் பண்ணி ஒரு ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனானா, அவன் மாறக்கூடிய அந்த ஒரு ஏலியன் ஃபார்முக்கு ஏத்தாப்புல அவன் ட்ரெஸ் வந்து மாறாது, கிழிஞ்சு வந்துடும். ஸோ நான் சொன்ன தியரி வந்து கரெக்ட்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சா அந்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த கேள்வி என்னன்னா, ஹாலிவுட் அப்லோடர்னு ஒருத்தர், ப்ரோ கெவினும் ஏலியன் தானே, அவனையே ஆம்னிட்ரிக்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஆக்சுவலா இந்த ஒரு கேள்விக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலா ஆம்னிட்ரிக்ஸ்ல வந்து 1 மில்லியனுக்கும் அதிகமான ஏலியன்ஸோட டிஎன்ஏ வந்து என்கோடட் ஆயிருக்கு. நான் இப்போ எவ்வளவு ஏலியன்ஸா மாற முடியும்? 1,903 genetic samples available. ஸோ 1 மில்லியனுக்கும் அதிகமான ஜெனட்டிக் சாம்பிள்ஸ் வந்து ஆம்னிட்ரிக்ஸில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் இது வரைக்கும் நாம் அந்த 1 மில்லியன் ஏலியன்ஸையும் பார்த்துருக்கோமான்னு கேட்டால் கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஈவன் ஒட்டுமொத்த சீரீஸ்லேயே நாம் இது வரைக்கும் 1000 ஏலியன்ஸை கூட பார்த்துருக்க மாட்டோம். அப்படி இருக்கிறப்ப ஆம்னிட்ரிக்ஸே அதுக்குள்ள 1 மில்லியன் ஜெனட்டிக் சாம்பிள்ஸ் இருக்கிறதா சொல்லுது. ஸோ ஆம்னிட்ரிக்ஸ்குள்ள கண்டிப்பாக கெவினோட ஆஸ்மோசியன் டிஎன்ஏவும் இருக்கும். பட் இங்கே பிரச்சனை என்னன்னா, ஆம்னிட்ரிக்ஸில் வந்து அந்த 1 மில்லியன் ஜெனட்டிக் சாம்பிள்ஸுமே அன்லாக் ஆகலை. மொத்தத்துக்கே ஒரு 70 ஏலியன் ஃபார்ம்ஸ் தான் ஆம்னிட்ரிக்ஸில் அன்லாக் ஆயிருக்கும். அதனால தான் ஆம்னிட்ரிக்ஸ் வந்து கெவினோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை ஸ்கேன் பண்ணல. பட் இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பென்டன் கிளாசிக் சீரிஸை பொறுத்த வரைக்கும் கெவினுக்குன்னு தனியா ஒரு ஆரிஜின் ஸ்டோரியே கிரியேட் பண்ணல. ஆக்சுவலா கெவினை வந்து ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அவனை ஒரு மியூட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போலான்னு தான் ரைட்டர்ஸ் வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. பட் அது கடைசியில வேணான்னு சொல்லி முடிவு பண்ணி ஏலியன் ஃபோர்ஸ்ல வந்து கெவினை ஒரு ஆஸ்மோசியன் ஏலியன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அதனால தான் கிளாசிக் சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸ் வந்து கெவினோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை ஸ்கேன் பண்ணவே இல்லை. ஸோ அடுத்த கேள்வி என்னன்னா, யூசர் டிஎக்ஸ்னு ஒருத்தர், அவர் பேர் என்னன்னு சரியா தெரியல, அவர் வந்து அண்ணா பென்னால டைம் டிராவல் பண்ணி அவரோட கடந்த வயசுக்கு போக முடியுமான்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலா எஸ், கண்டிப்பா பென்னால டைம் டிராவல் பண்ண முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் அவங்ககிட்ட கிளாக் ஒர்க்குங்கிற குரோமோசேப்பியன் ஏலியன் ஃபார்ம் இருக்கே, அதை யூஸ் பண்ணி கண்டிப்பா பென்னால பாத்தீங்கன்னா டைம் டிராவல் பண்ண முடியும். பட் சீரிஸ்ல எங்கேயுமே பென் வந்து கிளாக் ஒர்க் ஏலியனை யூஸ் பண்ணி டைம் டிராவல் பண்ற மாதிரிலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் அதுக்காக கிளாக் ஒர்க் ஏலியன் கிட்ட டைம் டிராவல் பவர் கிடையாதுன்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா பென்டன் ஆம்னிவர்ஸ்ல மேல்ட்ரண்ட் அப்படிங்கிற ஒரு குரோமோசேப்பியனை காமிச்சிருப்பாங்க. அவன் வந்து டைம் டிராவலும் பண்ணுவான், மற்ற ரியாலிட்டிக்கும் டிராவல் பண்ணுவான். ஸோ பென்னாலையும் கிளாக் ஒர்க் ஏலியனை யூஸ் பண்ணி டைம் டிராவல் பண்ண முடியும். அப்படி இல்லைனா ஏலியன் எக்ஸை யூஸ் பண்ணியும் பென்னால டைம் டிராவல் பண்ண முடியும். பட் அதுக்கு ஏலியன் எக்ஸ்குள்ள இருக்கிற செரினா அண்ட் பெலாகஸ்ங்கிற 2 பெர்சனாலிட்டிஸை பென் வந்து கன்வின்ஸ் பண்ணணும். அதுக்கு பேசாம பென் வந்து டைம் டிராவலே பண்ணாம இருந்துடலாம்.
ஸோ அடுத்த கேள்வி என்னன்னா, ஹாப்பி ஆர்மடில்லோன்னு ஒருத்தர் பென்டன் சீரிஸ்ல ஜூலிரிக்னு ஒரு ஏலியன் இருக்கும், அதுக்கு பேசிக் நாலேஜ் கூட இருக்காது, ஸோ அது சேப்பியன் ஸ்பீசிஸ் தானா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஆக்சுவலா பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ் சீரிஸை பொறுத்த வரைக்கும் அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துச்சு. லைக் ஏலியன் ஃபோர்ஸ்ல எந்த ஒரு புது ஏலியனுமே ட்ரெஸ்ஸுங்கிறது போட்டிருக்காது, பட் அதை லேட்டரா ஆம்னிவர்ஸ்ல வந்து கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஒரு ஜூலிரிக் ஏலியனும் ஃபர்ஸ்ட் டைம் இதை சீரிஸ்ல காமிக்கும் போது இதுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் கூட கிடையாது, இதால ஒழுங்கா பேசக்கூட முடியாதுங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் அடுத்தடுத்து ஆம்னிவர்ஸோட எபிசோட்ஸ்லாம் இந்த ஒரு ப்ராப்ளமை டோட்டலா சால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ ஜூலிரிக் ஏலியனுமே ஒரு சேப்பியன் ஸ்பீசிஸ் தான், அதனால தான் பென்னால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியுது. இதே மாதிரி மெகாவாட்டுங்கிற ஏலியனும் சேப்பியன் தானான்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா ஒரு ஏலியனால பேச முடிஞ்சாலே அது வந்து ஒரு சென்டியன் ஸ்பீசிஸ் தான். ஸோ மெகாவாட்டால பேச முடியுங்கிறதுனால அதுவுமே ஒரு சேப்பியன் ஸ்பீசிஸ் தான். அதனால தான் பென்னால பார்த்தீங்கன்னா மெகாவாட் ஏலியனாவும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியுது. ஸோ அடுத்த கேள்வி என்னன்னா, அபிநந்தன் ஒருத்தர், ப்ரோ பென் 23 மேலே ஆஸ்மத்துக்கு வந்து நம்பிக்கை இல்லை, அதனால அவனோட ஆம்னிட்ரிக்ஸை வந்து ரீகாலிபிரேட் பண்ணலை, ஆனால் மேட் பென் வந்து கெட்டவன் தானே, அவன் கையில் மட்டும் எப்படி கம்ப்ளீட்டட் ஆம்னிட்ரிக்ஸ் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல கேள்வி தான், பட் மேட் பென்னோட ஃபுல் ஹிஸ்ட்ரி என்னங்கிறது நமக்கு தெரியாது. பட் அவன் கையில் கம்ப்ளீட்டட் ஆம்னிட்ரிக்ஸ் வந்ததுக்கு 2 தியரி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் தியரி என்னன்னா, அவனை போலவே அவன் யூனிவர்ஸில் இருக்கிற ஆஸ்மத்தும் கெட்டவராக இருக்கணும், அவர் தான் மேட் பென்னோட ஆம்னிட்ரிக்ஸை ரீகாலிபிரேட் பண்ணியிருக்கணும். செகண்ட் தியரி என்னன்னா, மேல்ட்ரெட் வந்து மேட் பென்னோட டைமென்ஷன்ல தன்னோட தலைக்கு மேல இருக்கிற கீயை வந்து தொலைச்சிட்டான். சோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆள் வந்து தனக்கு தேவை அப்படின்னு நினைச்சு கூட மேல்ட்ரெண்ட் வந்து கம்ப்ளீட்டட் ஆம்னிட்ரிக்ஸை மேட் பென்னுக்கு கொடுத்துருக்கலாம். அப்புறம் எப்படி அது ஆரஞ்சு கலர்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கம் ஆன், ஆம்னிட்ரிக்ஸ்ல கலர் மாத்துறதுலாம் ஒரு மேட்ரே இல்ல. சோ மேட் பென்னுக்கு கம்ப்ளீட்டட் ஆம்னிட்ரிக்ஸ் கிடைச்சது பெரும்பாலும் இந்த 2 தியரினால தான் எல்லாருமே சொல்றாங்க. சோ இதுல எந்த தியரி உங்களுக்கு ஓகேங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ அடுத்த கேள்வி என்னன்னா, பென்டன் ஃபேன் ஒருத்தர், ப்ரோ ஒய் ஆல்பிடோ டிஸ்ட்ராய்டு பை குரோனோசேப்பியன் டைம் பாம்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலா ஆம்னிவர்ஸ்ல அந்த ஒரு குறிப்பிட்ட எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா மல்டிவர்ஸ்ல இருக்கிற 5 கெட்ட பென்டன்ஸை கொண்டு வந்திருப்பாங்க. அதே சமயத்துல 5 நல்ல பென்ஸும் வந்து ஒன்னோட ஒன்னு மோதிப்பாங்க. அப்ப வில்காக்ஸ் வந்து குரோனோசேப்பியன் டைம் பாம்பை பிளாஸ்ட் பண்ணிடுவான். பிளாஸ்ட் பண்ணும்போது இந்த ஒரு யூனிவர்ஸை தவிர்த்து மத்த யூனிவர்ஸ்ல இருந்து வந்த எல்லா பென் டெனிசன்ஸும் டெஸ்ட்ராய் ஆயிடுவாங்கன்னு சொல்லுவான். அவன் சொன்னபடியே எல்லா பென் டெனிசன்ஸும் டெஸ்ட்ராய் ஆயிடுவாங்க. அவங்களோட சேர்த்து குவென் அண்ட் ஆல்பிடோ இவங்க 2 பேருமே அழிஞ்சிருவாங்க. சோ இதுக்கு 2 ரீசன் சொல்றாங்க. ஒன்னு, இந்த எபிசோட்ல நீங்க பார்த்த குவென் அண்ட் ஆல்பிடோ இவங்க 2 பேருமே வேற ஒரு டைம் லைனை சேர்ந்தவங்க, அதனால தான் குரோனோசேப்பியன் டைம் பாம் வந்து அவங்கள அழிச்சிருச்சு. இன்னொரு ரீசன் என்னன்னா, வில்காக்ஸ் வந்து இந்த ஒரு யூனிவர்ஸ்ல இருக்கிற குறிப்பிட்ட பென்னை தவிர்த்து பென்னோட டிஎன்ஏவோட இருக்கிற மத்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி கூட செட் பண்ணிருக்கலாம். அதனால தான் பென்ஸோட சேர்த்து குவென் அண்ட் ஆல்பிடோ இவங்க 2 பேருமே அழிஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. சோ இந்த 2 ரீசன்ல உங்களுக்கு எது ஓகேவோ அதை நீங்க ஏத்துக்கலாம். சோ அடுத்த கேள்வி என்னன்னா, தருண் ஒருத்தர், ப்ரோ எதுக்காக ஆல்பிடோ வந்து ரெட் கலர்ல இருக்கான், கேல்வின்ஸ் எல்லாரும் கிரீன் கலர்ல தானே இருப்பாங்கன்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலா இதுக்குன்னு பர்டிகுலர் ரீசன்லாம் கிடையாது. ஒரிஜினல் பென் அண்ட் கேல்வின்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஆல்பிடோ வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டா தெரியணுங்கிறதுக்காகவே ஆல்பிடோவை ரெட் கலர்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி எனக்கு வேற எந்த ரீசனும் தெரியாது. ஒரு வழியா நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும்னு இருந்தா அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லா பார்த்த அனைவருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.